உனக்காய் சிந்திய இரத்தத்திற்கெல்லாம் உலகில் விலையேது? அந்த செயலை எண்ணி மனமே இயேசுவை தீனம் பாடு, இயேசுவை தீனம் பாடு. உனக்காய் சிந்திய இரத்தத்திற்கெல்லாம் உலகில் விலையேது? அந்த செயலை எண்ணி மனமே இயேசுவை தீனம் பாடு, இயேசுவை தீனம் பாடு. ஜீவனை காக்க ஜீவனை தந்த இயேசுவை தீனம் பாடு, ஜீவனை காக்க ஜீவனை தந்த இயேசுவை தீனம் பாடு. அனுதினம் உன்னை காக்கின்ற தேவனை நன்றி சொல்லி பாடு, நன்றி சொல்லி பாடு. உனக்காய் சிந்தியம் இரத்தத்திற்கெல்லாம் உலகில் விலையேது? அந்த செயலை எண்ணி மனமே இயேசுவை தீனம் பாடு, இயேசுவை தீனம் பாடு. தகப்பனே, எங்களுக்காக சிலுவையில் என்னை சிந்தின ஆண்டவரே, இரத்தத்திற்காக இந்த உலகத்தில் எதுவுமே விலையில்லை ஆண்டவரே. விலைக்கிரயமாய் உமது இரத்தத்தை ஜீவனை கொடுத்து எங்களை மீட்டெடுத்த அன்பின் தெய்வமே, இந்த சிலுவை நாட்களில் தவச நாட்களிலே ஆண்டவரே அதை நினைவு கூறும்படியாய், நினைவு கூர்ந்து எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் சுவைப்படுத்தும்படியாய் இந்த வேலையை நீர் கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நீர் இடைப்படுங்க. பிரியமானவர்களை, இந்த நாளிலே கூட நம்ம மோசையை குறித்து நாம் இந்த வேளையிலே தியானிப்போம். ஆண்டவர் மோசையை அவருடைய சித்தத்தின்படி ஒரு அழைப்பை கொடுக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வரும்படியாக ஒரு அழைப்பை கொடுக்கிறார். ஒரு தலைமைத்துவ பொறுப்பை ஆண்டவர் மோசைக்கு கொடுக்கிறார். அப்போ மோசையை சொல்லுகிற காரியம் என்னன்னு சொன்னால், யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 9வது வசனம், அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரராகி கூக்குரன் என் சன்னதியில் வந்து எட்டினது, எகிப்தியர் அவர்களை ஒடுக்குதலை கண்டேன். நீ இஸ்ரவேல் புத்திரராகி என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோனிடத்திற்கு அனுப்புவேன், வா என்றார். அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, பார்வோனிடத்திற்கு போகவும் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து அழைத்து வரவும் நான் எம்மாத்திரம் என்றான். அதற்கு அவர், நான் உன்னோடு கூட இருப்பேன். நீ ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வந்த பின் நீங்கள் இந்த மலையில் தேவனுக்கு ஆராதனை செய்வீர்கள். நான் உன்னை அனுப்பினேன் என்பதற்கு இதுவே அடையாளம் என்று சொல்லி அங்கே சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவர் ஒரு மனுஷனை ஒரு அழைப்பை கொடுத்து அந்த அழைப்பை உறுதிப்படுத்தும் விதமாக பல காரியங்களை, பல அனுபவங்களை நமக்கு கற்றுக் கொடுத்து அதன் பின்னு தான் அந்த அழைப்பை நிறைவேற்றுவதற்கு ஆண்டவர் அழைக்கிறார். அழைக்கிற போது அவர் சொல்லுகிற வார்த்தை, நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரு மனிதனை சாதாரணமாக ஆண்டவர் அழைப்பதில்லை. அவனுக்கான தகுதிகள், அவனிடத்தில் உள்ள குணாதிசயங்கள், அவனுக்கு இடத்திலிருந்து வெளிப்படுகிற கிரியைகள், இவை எல்லாவற்றையும் அறிந்துதான் ஆண்டவர் அழைப்பை கொடுக்கிறார். அந்த அழைப்பிலே உறுதியாக இருக்கும்படி அவர்களோடு கூட சதா காலமும் ஆண்டவர் கூட இருக்கிறார். அப்போ மோசே இடத்தில் ஆண்டவர் தெரிந்து கொண்ட நற்குணங்கள் என்ன அப்படின்னு சொன்னால், அவன் பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணம் உள்ளவன் என்று சொல்லி என்னாகமம் 12:3 சொல்லப்படுகிறது. ஆம் பிரியமானவர்களே, மோசே பூமியில் உள்ள எல்லாரிலும் சாந்த குணம் உள்ளவன். அவனுக்கு பொறுப்பு கொடுத்ததுன்னு சொன்னால், எந்த சூழ்நிலையிலும் பொறுமையோடு சாந்த குணத்தை உடையவனாய் இருந்துக்கிறபடியினால் பொறுமையோடு நடந்து கொள்வான் என்று ஆண்டவர் தெரிந்தெடுத்து இஸ்ரவேல் ஜனங்களை அழைத்து வர அந்த பொறுப்பை கொடுக்கிறார். அடுத்து எகிப்தினுடைய காரியங்களை சரிவர அறிந்தவன் என்று சொல்லி ஆண்டவர்
அறிந்து கொண்டார். வேதம் சொல்லுகிறது, எகிப்தியருடைய சகல சாஸ்திரங்களிலும் கற்று தெரிந்தவன் என்று அப்போஸ்தலர் 7:23 நாம் காண்கிறோம். அவன் எகிப்தியருடைய சகல காரியத்தையும் சாஸ்திரங்களையும் எல்லாவற்றையும் சரியாய் கற்று தெரிந்த மனிதன். அந்த மனிதனால் தான் எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை அழைத்து வர முடியும் என்பதை அந்த அனுபவ ரீதியாய் ஆண்டவர் தெரிந்து கொண்டது நிமித்தமாய் அவன் மிகவும் அற்புதமான ஒரு காரியத்தை ஆண்டவர் செய்து அழைப்பை கொடுக்கிறார். அதே போல அவன் வாக்கிலும் செய்கையிலும் வல்லவன் என்று சொல்லி அப்போஸ்தலர் 7:22 சொல்லுகிறது. ஒரு வேளையிலே நான் திக்குவாயும் மந்தனாக்கும் உள்ளவன் என்று சொல்லப்படுகிற அதே மனிதனை ஆண்டவர் அழைத்து ஒரு தலைமைத்துவ பொறுப்பை கொடுத்த உடனே அங்கு நடக்கிற காரியம் பார்த்தீங்கன்னா வேதம் சொல்லுகிறது, வாக்கிலும் செய்கையிலும் அவன் வல்லவனானான் என்று சொல்லப்படுகிறது. அவர் அழைப்புக்கு இணங்கி அவர் எதிர்பார்க்கிற குணாதிசயங்களே நம்மிடத்திலிருந்து வெளிப்படுகிற போது, நற்கிரியைகள் வெளிப்படுகிற போது உண்மையிலேயே தேவனாகிய கர்த்தர் சூழ்நிலைகளை மாற்றி அவர் அழைப்பிற்கு ஏற்ற விதமாய் நம்மை தகுதிப்படுத்துகிறார் என்று சொல்லப்படுகிறது. அடுத்து விசேஷமாய் பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த தலைமைத்துவ பொறுப்பை மோசே எப்படி நிறைவேற்றுகிறான்னு சொன்னால், நமக்கு கொடுக்கும்படி தேவனிடம் ஜீவ வாக்கியங்களை அவன் பெற்றவன் என்று சொல்லி அப்போஸ்தலர் 7:38 யாத்திராகமம் 24:4 சொல்லப்படுகிறது. ஆம் பிரியமானவர்களே, அந்த தலைமைத்துவ பொறுப்புக்கு மோசே வந்த உடனே என்ன காரியத்தை எப்படி செய்ய வேண்டும் என்பதை அவன் சுயமாய் ஆலோசனை செய்து நடக்காதபடி ஆண்டவருடைய தேவ சமூகத்திலே அமர்ந்து தேவனுடைய ஆலோசனைகளை பெற்று ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தைகளையும் வசனங்களையும் அப்படியே ஜீவனுள்ள அந்த வார்த்தைகளை தன்னுடைய ஜனங்களுக்கு தெரிவித்து ஆண்டவர் சொன்னபடியே ஒரு புதிய கானானுக்குள் அவர்களை வழிநடத்த அவன் ஏதுவாய் இருந்தான் என்று சொல்லப்படுகிறது. அதே போல அவன் விசுவாசத்திலே மிகவும் பெரியவனாய் இருந்தான் என்று சொல்லி எபிரேயர் 11:24 சொல்லப்படுகிறது. அது மாத்திரமல்ல, அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஆண்டவருடைய அழைப்பை ஏற்றதுக்கு பின்னால் அவனுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் கண்டுகொண்ட ஒரு காரியம் என்ன பார்த்தீங்கன்னா, அவன் பார்வோனுடைய குமாரத்தியின் மகன் என்று நிலையிலும் கூட மேன்மையான சிலாக்கியத்தை அவன் பார்வோன் குமாரத்தினுடைய மகன் என்கிற அந்த அந்தஸ்தை மேன்மையான சிலாக்கியத்தை அவன் வெறுத்தான் என்று எபிரேயர் 11:24 நாம் வாசிக்கிறோம். ஆம்பரியமானவர்களே, அரச வாழ்க்கை, அரச காரியங்கள், அரச குடும்பத்தில் இருக்கிறோம், வசதி வாய்ப்பு, இதை எல்லாவற்றையும் அவன் வெறுத்து தன்னுடைய ஜனங்களை குறித்ததான பாரம் அவன் அரச சபையிலே, அரசன் வீட்டிலே, அரண்மனையிலே இருந்த பொழுது கூட எல்லா மேன்மையும் அரசருக்கு சம்பந்தப்பட்ட அதிகாரத்தில் உள்ள எல்லா மேன்மையும் விட தன் ஜனங்களை குறித்ததான மேன்மை, தன் ஜனங்களை குறித்ததான பாரம், தன் ஜனங்களை குறித்ததான தாகம், இதிலே அவன் உறுதியாக இருந்தான். அவனுடைய இருதயம் அதிலே மேன்மையான அதிகாரம் பெற்றவனாக, அதிகாரத்தில் வாழ்கிறவனாக, அதிகாரம் உடையவனாக இருந்தாலும் கூட தன்னுடைய ஜனத்தின் மேல் பரிதவிக்கிற ஒரு நிலையை, ஒரு மனநிலையை, மனப்பக்குவத்தை அவன் பெற்றிருந்தான் என்று சொல்லப்படுகிறது. இவ்விதமான காரியங்களால் தான் ஆண்டவர் அவனை தெரிந்து கொண்டார். ஒரு தலைமைத்துவ பொறுப்பை கொடுத்து இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்த அவருக்கு மிகப்பெரிதான ஒரு பொறுப்பை கொடுத்தார். பிரியமானவரே, இன்றைக்கும் ஆண்டவர் நமக்கும் பலவிதமான பொறுப்புகளை கொடுத்திருக்கிறார். சிறிய பொறுப்பாக இருந்தாலும் பெரிய பொறுப்பாக இருந்தாலும் அதில் எப்படி இருக்கிறோம்? மோசேயினுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் தெரிந்து கொண்டு அவனிடத்திலிருந்து அந்த குணாதிசயங்கள், அவனிடத்திலிருந்து வெளிப்பட்ட கிரியைகளை எல்லாவற்றையும் கண்டு அவனுக்கு ஒரு தலைமைத்துவ பொறுப்பை கொடுக்கிறார். அதை போல இந்த நாட்களிலும் நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளிலே நாம் உண்மையாக உத்தமமாய் இருப்போம். ஆண்டவருக்கும் மற்றவர்களுக்கும் நாம் உண்மையாய் உத்தமமாய் சாட்சிகளாய் நாம் காணப்படுவோம். ஒரு விசை தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். மகா இரக்கமுள்ள அன்பின் ஆண்டவரே, இந்த வேளையிலே மோசையை குறித்து நாங்கள் தியானித்தோம். ஆண்டவரே, ஒரு பொறுப்பு ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்படுகிற போது அது சாதாரணமாக கொடுக்கப்படுகிறதில்லை. நீரே தேவ சித்தத்தின்படி கொடுக்கிறீர். அந்த பொறுப்பிலே அவன் வழி நடத்தும்படியாக ஆண்டவரே நீர் அவனுக்கு நல்ல அனுபவங்களை கற்றுக் கொடுக்கிறீர். மோசைக்கு ஆண்டவரே 40 வருஷம் அதிகாரமிக்க மனுஷனாய் ஆண்டவரே அனுபவத்தை கொடுத்தீர். 40 வருஷம் வனாந்தர வாழ்க்கையை கொடுத்து கட்டளையிட்டு கொடுத்து
அதிலே தெரிந்தவனாய் காணப்படுத அனுபவத்தை கொடுத்தீர் ஆண்டவரே. மறுபடியும் 40 வருஷம் ஆண்டவரே இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவரே சுமார் 25 லட்சம் ஜனங்களை வழிநடத்த அவருக்கு உறுதுணையாக இருந்து எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்து அவனோடு கூட நீர் கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படியே கூட இருந்து காரியங்களை செயலாற்றினீர். தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களையும் நீர் அவிதமாய் தகுதிப்படுத்துங்க ஆண்டவரே. சாட்சியுள்ள வாழ்க்கையில் இந்த தவச நாட்களிலே நாங்கள் உறுதியாய் பற்றி பிடித்துக்கொள்ள எங்களை ஒரு மாற்றத்திற்குள் கொண்டு வர நீங்கள் கிருபை பாராட்டும்படியாய் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.